ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் டாபிக் ஒன்று பார்ப்போம். நேஷனல் இன்கம்னா என்ன, பெர் கேபிட்டா இன்கம்னா என்னன்னு. நமக்கு வந்து இந்த நீங்க ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும். நேஷனல் இன்கம்ன்றது டோட்டலா நம்ம கண்ட்ரியோட இன்கம்ன்றது என்னது, பெர் கேபிட்டா இன்கம்ன்றது ஒரு சிங்கிள் பர்சனோட இன்கம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம்னா என்னன்னு பார்ப்போம். நேஷனல் இன்கம்னா ஒரு பர்டிகுலர் இயர் ஃப்ரம் ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் எடுத்துப்போம். ஜென்ரலா எல்லா இதுக்குமே நம்ம ஃபினான்ஷியல் இயர் தான் எடுப்போம். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது வந்து ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் 2026ல இருந்து மார்ச் 2027 வரைக்கும் கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ற எல்லா குட்ஸோட வேல்யூ அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதுதான் நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப இன்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு பொருளை உருவாக்கும் போது என்னென்ன நமக்கு இன்கம் வருதோ அதுதான் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சொல்றோம். இப்ப நம்ம வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இப்ப வந்து ஒரு பேக்கரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கரியில வந்து ஒரு 1 lakh rupeesக்கு பிரெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 1 lakh worth பிரெட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல எதெல்லாம் இன்கமா வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கடையில கொஞ்சம் பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வேஜஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 50,000 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரெண்ட் பே பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இத கடைக்கு ஏதாச்சும் நம்ம வந்து லோன்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000. ஓகே, இது எல்லாமே போக வர்றதுதான் வந்து ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்து இந்த ஷாப்போட ஓனருக்கு, அவருக்கு வந்து ஒரு 20K. ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா 1 lakh வருது பாத்தீங்களா. ஸோ இதுல வேஜஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்கம் அந்த கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு. இந்த பில்டிங்கோட ஓனருக்கு ரெண்ட் இன்கம், லெண்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஓனருக்கு ப்ராஃபிட் இன்கம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் வேஜஸ், ப்ராஃபிட்ஸ், ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நேஷனல் இன்கம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஓவரால் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்ட்ரியை வந்து சொல்றது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஒரு கண்ட்ரி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வர்த் 1 trillion வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட இன்கம் 1 trillion சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் பார்ப்போம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆவரேஜ் இன்கம். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 1 lakh சேலரி வருது, இன்னொருத்தவங்களுக்கு 2 lakhs, ஒருத்தவங்களுக்கு 50,000 வருதுன்னா ஆவரேஜ் இன்கம் பெர் பர்சன் இன் கண்ட்ரியை தான் நம்ம வந்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை நம்ம சிம்பிளா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம்ன்றது டோட்டலா நேஷனலுக்கு, அதாவது நேஷனுக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் 1 trillion டிவைடட் பை நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன் போட்டோம்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்றது வந்துடும். எப்படி வந்து நமக்கு நேஷனல் இன்கம் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதோ, பெர் கேபிட்டா இன்கம்ன்றது வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு கண்ட்ரில வந்து இந்த பாவர்ட்டி லைன், இது வந்து காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அது எல்லாமே டிட்டர்மைன் பண்றது வந்து பெர் கேபிட்டா இன்கம் தான். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அதை வந்து மெஷர் பண்றது தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். இதுவும் சேம் தான், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. நேஷனல் இன்கம் 1 trillion இருக்கு, பாப்புலேஷன் 100 million இருக்குன்னா பெர் கேபிட்டா ஒரு பர்சனோட இன்கம் பாத்தீங்கன்னா $10,000 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கு நம்மளோட நேஷனல் இன்கம் பாத்தீங்கன்னா 345 to 346 lakh crore. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு. அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1,14,710 lakhs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாச்சும் ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். இல்ல இதை ஒட்டியே நம்ம ஜிடிபி அண்ட் ஜிவிஏ பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.